பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த விதையை பற்றிய உவமைகளை சொல்லி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இதில் 4 விதமான இருதய சிந்தை உள்ளவர்களை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறார். அதுலேயும் முக்கியமாக இந்த விதையை பற்றி உவமைகள் புறஜாதி மக்களுக்காக சொல்லப்படவில்லை, ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்காக சொல்லப்படவில்லை. கர்த்தர் அறிந்த பிள்ளைகள், ஆண்டவர் வழியில் நடக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அவர்களுக்காகத்தான் சொல்லப்படுகிறது. இதில் நமக்கு 4 விதமான அந்த இருதய சுபாவம் உள்ளவர்கள் தான் நம்ம திருச்சபையில் பார்த்தோன்னா இந்த 4 விதமான கேரக்டரில் உள்ளவங்களும் இருப்பாங்க. அந்த வசனம் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வசனத்தை இந்த மாதிரி 4 விதமான சுபாவங்கள் உள்ளவங்க கேட்குறவங்களாக உட்கார்ந்துருப்பார்கள். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது இதில் மூணு விதமான இருதய சிந்தை உள்ளவர்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும். ஆண்டவர் சொல்கிறார், அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல தான். அப்போ அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அந்த சிலர் தான் அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளையே தற்பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஊமைகள் மூலமாக நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், நாம் வசனத்தை கேட்கிறதை எப்படி கேட்கிறோம், அதை முழுமையாக அது பலனை பெற்றுக்கொள்கிறோமா, அதன்படி நம் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமா, வசனத்தை கேட்கிறதோடு விட்டு விடுகிறோமா, இல்லை கொஞ்ச காலம் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைவிட்டு விடுகிறோமா, இல்லை உலக கவலைகள், ஆசைகள், இச்சைகள், இந்த காரியங்கள் மூலமாக அந்த வசனத்தை படி நடக்காமல் அதை கைவிட்டு விடுகிறோமா? இப்படி பலவிதமான காரியங்கள். இந்த 4 இருதய சிந்தை உள்ளவர்கள் தான் கிறிஸ்டியானிட்டிலே இருக்கிறவர்கள். அதை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ பாருங்கள், இந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்து, அவன் சர்ச்சுக்கு வரான், வசனத்தை கேட்குறான், உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால். அப்போ வசனத்தில் ஸ்ட்ரிக்டாக ஆண்டவர் சொல்லுவார், நீ உலக பொருட்கள் மேலே ஆசை வைக்காத, விருப்பம் வைக்காத, நிறையா கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் சொல்கிறாரு. டூ இட், டூ நாட் டூ. அதாவது இது செய், இது செய்யாத. அதில் நிறையா காரியங்கள். இந்த மாதிரி சுபாவம் உள்ளவங்க உலக கவலை மூலமாக அதிகமாக அவங்க வேதனைப்பட்டு கவலைப்பட்டு, என்னத்தை நம்ம பைபிளை படித்து ஜெபம் பண்ணி வசனத்தை கேட்டு நமக்கு இந்த இது மாறுதா, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் சரியாதா, இப்படி தானே இருக்கும் அப்படின்னு அவங்க உலக கவலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டோட வார்த்தையை கைவிட்டு விடுகிறார்கள். இன்னும் ஒரு சில பேர் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பணம் எந்நேரமும் பணம் சம்பாதிக்கணும். அப்போ ஆலயத்துக்கு வர்றது கூட சில டைம் அவங்க ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த சர்ச்சுக்கு போகிற டைம் வேலை செஞ்சால் இது இந்த மணி கிடைக்கும், அது கிடைக்கும்னு இன்னும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறவங்களே இருக்காங்க. இந்த மாதிரி அந்த வசனம் புடமிடப்படும் போது அவங்க அதில் கை கொள்ள முடியாமல் அவங்க அதில் பலனற்று போகிறாங்க. இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களும் இருக்காங்க. அப்போ கற்பாறையில் விதைக்கப்பட்டவங்க, அந்த கற்பாறை அதுக்கு மேலே கொஞ்சம் தான் மணல் இருக்குது, அந்த மண் போய் சரி வேறு ஊன்றி நிற்கலான்னா அடுத்து இமீடியட்டாக பாறை வருது. பாறையில் ஒன்றுமே பண்ண முடியல, அவங்களாம் வளர முடியல. இன்னும் வழி அருகே விதைக்கப்பட்டவங்க, அங்கே அந்த வழி அருகே விதைக்கப்பட்டதுன்னா பாருங்கள், நடந்து அந்த இடம் ஒரு செடி கொடி எதுவுமே முளைக்காத அளவுக்கு அந்த விதை பயன்பட முடியாமல் போயிடுது. அந்த வசனங்கள் இருதயத்தின் ஆழத்தில் அது போய் ரீச் ஆகலை, அது பலனற்று போகுது. இப்படி நம்ம பார்க்குறோம்.
ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்தோம், வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள், கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதைகள், முற்செடியில் விதைக்கப்பட்ட விதைகள். முள் நெருக்கி போடுற மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், உலக கவலைகள், உலக பிரகார காரியங்கள், இப்படிலாம் அவங்களுக்கு அந்த இதிலேயே வாழ்ந்தவங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக நடக்கணும்னு அவங்களால அது நடக்க முடியாமல் போகுது. அது அந்த வசனம் நெருக்குது. இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். இவங்க அதை விட்டு மாற முடியல. அதனால் பலனற்று போகிறாங்க, புரோஜனம்லாம் போகுது. நாம் எந்த நிலையில் இருக்கோம்? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இது தற்பரிசோதனை. இந்த ஊமைகள் மிக மிக முக்கியமான ஒன்று. விதையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற ஊமைகள் ஒவ்வொரு கிறிஸ்துவை வழியில் பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் இந்த 4 சுபாவத்துக்குள்ள ஏதாவது ஒன்றில் இருப்பாங்க. 4 விதமான இருதயங்கள் அவங்களுக்கு. இதில் நம்ம இருக்கிறோம்? நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வேலை கூட ஆண்டவரே, அப்பா அந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, கிருபையாய் எங்களை வழி நடத்தி வருகிற ஆண்டவரே. அப்பா நீர் இந்த மட்டும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாட்களில் இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த பூமியில் உமக்காக வாழ, உமக்காக ஓடி உழைக்க எங்களுக்கு பலனின் சத்துவத்தை நீரே தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரே, இந்த நாளில் இவ்வேளையில் ஆண்டவரே தியானிக்க நீர் கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை போல இல்லாதபடி ஆண்டவரே அப்பா எங்கள் இருதயம் சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், இளைவரமான ஆவியை எங்களுக்குள்ளே புதுப்பியும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் ஒருபோது விலகி விடாதபடி ஆண்டவரே, வசனத்துக்கு புறம்பான எந்த காரியங்களும் செய்து விடாதபடி ஆண்டவரே, எங்களை நாங்களே ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தன்னை தானே தற்பரிசோதனை, சுய பரிசோதனை பண்ணி பார்த்து நான் எந்த நிலையில் இருக்கிறேன், என்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது, வழியருகே விதைக்கப்பட்ட விதை போல இருக்கிறேனா, கற்பாரில் விதைக்கப்பட்ட விதை போல என் இருதயம் இருக்கிறதா, இல்லை முற்செடியில் விதைக்கப்பட்ட விதை போல என்னுடைய இருதயம் இருக்கிறதா? ஒவ்வொருவரும் நாம் ஆராய்ந்து பார்க்க சொல்லி ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்தும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபையா, அனுதினமும் உடைய புதிய கிருபையினாலே தந்து எங்களை வழிநடத்தி வருகிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி காண்டவரே, உடைய புதிய கிருபை நாங்கள் நடத்துகிறீர், வழி நடத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஓடும் ஆண்டவரே, ஆவியானவரே நீர் பகிங்கரமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். அவர்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் உமக்காக வாழ, உமக்காக ஓடி உழைக்க, உமக்காகவே ஜீவிக்க அப்பா ஆண்டவரே, நீர் எங்களை எந்த நோக்கத்திற்கு அழைத்தீரோ அந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க அப்பா நீர் கிருபை தருகிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன்.